ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி லாங் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்தேன். வாரத்தில் மொதல் நாளே எனக்கு திங்கக்கிழமை காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மொத்தமாக அவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் அந்த பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பார்த்தேன், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, காலிஃப்ளவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காயாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒவ்வொன்றா நீட்டாக கழுவி வச்சேன். ஓகே, லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் வெஜிடபிள் ரைஸே பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வெஜிடபிளாக கட் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். இது குக்கிங் வீடியோ கிடையாது. இது நான் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான விலாக் தான் இது. நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். நான் வாரத்தில் 1 டைமாவது செஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா இது ஹெல்த்தி ஃபுட்டு, அதெல்லாம் சாப்பிடணும். வீட்டு வேலையும் இருந்துச்சு. ஸோ வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டே தான் மதிய சாப்பாடும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால இன்றைக்கி பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நான் செவ்வாய் வெள்ளி விளக்கு போடுவேன். பூவெல்லாம் கட் பண்ணி சாமி ஃபோட்டோக்கும் சாமி சிலைக்குமே நான் கட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டேன். விளக்கு போட்டது ஈவினிங்கில் தான் போட்டேன், இப்போ போடலை. அப்புறம் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். 2 முட்டையை அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. வெஜ் ரைஸ்க்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு 2 முட்டையும் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிட்டு குக்கரையும் மேலே வச்சுட்டேன். அப்புறம் கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லா காய்கறியுமே நான் ஒன்றா போட்டு உப்பும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுவேன். இதில் ஒவ்வொரு காய்கறியாக போட்டுலாம் வதக்கிட்டு இருக்க மாட்டேன். மொத்தமாக எல்லா காய்கறியும் போட்டு உப்பும் போட்டு முதல்ல நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுவேன். நீங்களும் என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். நான் எப்போயுமே அப்படி தான் எல்லா காய்கறியும் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுவேன். தனித்தனியாக வதக்கிட்டே இருக்க மாட்டேன். நல்லா வதக்கியும் விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மீஷோவில் ஒரு ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன். அதையும் காமிக்கலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டு தான். இந்த ப்ராடக்ட் மீஷோவில் 330 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது சூப்பராக இருந்துச்சு. 6 பாட்டில் வந்துருந்துச்சு. 6 பாட்டிலுமே சூப்பராக நல்ல குவாலிட்டியாக நல்லாவும் இருந்துச்சு. பேக்கேஜும் சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி மீஷோ ப்ராடக்ட் போட்டிருப்பேன். யாரும் பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள்னு சொல்லிட்டு தூள்கள் ஐட்டம் போடுறதுக்காக வாங்கினேன் இந்த பாட்டில். இந்த ப்ராடக்ட் நான் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போடும்போது வரல. இது அதுக்கப்புறமா வந்துருந்துச்சு. இதையுமே நல்லா க்ளீன் பண்ணி தான் இப்போ வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஜார் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஜாரில் இப்போ நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூளும் என் வீட்டு மசாலாவும் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மீல் மேக்கரும் இருந்துச்சு. மீல் மேக்கரையும் உள்ளே போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உப்பும் போட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். அப்புறம் நான் வாங்கியிருந்த பாட்டிலில் ஒவ்வொரு திங்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பார்க்கவும் நீட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வெஜிடபிள் பிரியாணி தான். ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிட்டும் பாருங்கள்.